ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் நம்ம பசங்களுக்கு ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ப்ரெட்டை வந்து இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம காய வச்சுட்டு நல்லா இந்த ப்ரெட் க்ரம்ஸ் கூட செஞ்சுக்கலாம். வேஸ்ட் ஆக்காமல் இதை கொஞ்சமாக காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சிங்கன்னா வீட்டிலேயே ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். நான் வந்து ஒரு 5 ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து பீஸா சாஸ் வந்து இதில் போட்டுக்கிறேன். தடவிட்டு நான் வந்து கொஞ்சம் சீஸ் வந்து இதில் துருவி போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு தட்டு மேலேயே வச்சுக்கிறேன். ஏன்னா சும்மா அந்த துருவுறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலலாம் தெரியும் இல்லையா, அதுக்காக தான். இந்த மாதிரி லைட்டாக துருவிட்டு, நிறைய கூட வேணாம், கொஞ்சமாக துருவிட்டு இதில் நம்ம வந்து குடமிளகாய் வச்சுக்கலாம். நல்லா கலராக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதனால் நான் கலராக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் வெங்காயம், கேப்சிகம் வந்து கம்மியாக போட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்து அதிகமாக மேலே எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கேப்சிகமோட மனம் ஓரளவுக்கு இருந்தால் போதும். நிறைய, ஏன்னா பசங்களுக்கு வந்து அதிகமாக அந்த கேப்சிகம் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் வெங்காயம் வந்து அதிகமாக எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மற்ற ப்ரெட்லேயும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் பசங்க வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அதாவது பீஸா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப இந்த வீக்கெண்ட்லாம் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் எந்திரிப்பாங்க, லேட்டாக தான் சமையல்லாம் பண்ணுவோம். அந்த டைமில் ஈஸியாக ஒன்று செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. வெறும் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்குள்ளே கொஞ்சம் இந்த பீஸாவுக்குலாம் போடுவோம் இல்லையா, மோசரல்லா சீஸ், அதை வந்து இது மேலே போட்டுடலாம். இது போட்டால் தான் நல்லா அந்த கொலன்னு இழுத்தா நூல் மாதிரி வரும். இப்போ வந்து ப்ரெட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தவாவில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தோசைக்கல் சூடானதுமே நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பட்டர் தடவிட்டு இப்போ இதை எடுத்து தோசைக்கல்லில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் ஓரிகனை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக வந்து இப்படி பண்ணிக்கலாம். மூடி வச்சு 1லேருந்து ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த 1.5 நிமிஷத்துலேயே நல்லா அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம தோசைக்கல்லில் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ண மாதிரி இருக்கிறதுனால அடியில் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், மேலே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா மொறுமொறுன்னு இருந்தாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அதனால் இதே போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். ஒரு பேஸ்ட் பக்குவத்தில் அரைச்சிக்கலாம். அதிகமாக தண்ணியெல்லாம் வேண்டாம், கம்மியாக ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூட கொஞ்சமாக சீரகம், அதிகம் வேணாம், சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தக்காளி, ஒரு தக்காளியெல்லாம் இல்லை, கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த அளவுக்கு. அதே போல் கேரட்டு இது போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெட்டி வச்சுருந்தா அதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கு சேர்த்துக்கிட்டு, அடுத்து வெங்காயமும் அதே அளவுக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம். அவ்வளோதான், கலந்தாச்சு. அடுத்ததாக இதில் ஒரு துண்டு பட்டர் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ப்ரெட் இதில் வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதையே இந்த ப்ரெட் மேலே இப்படி வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா ஃபுல்லாக நிறச்சி வச்சு விட்றணும். அடுத்து உடனே திருப்பி போட்டுடலாம். அதே போல் இந்த பக்கம் இதே போல் 2 பக்கமும் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா பொன்னிறமாக மாறணும். இந்த பருப்பு வந்து பொன்னிறமாக மாறணும். அந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ப்ரெட் வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஒரு ப்ரெட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இது போல் 4 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பவுல் வச்சுட்டு அதில் ஒரு 10 பூண்டு பொடியை அந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதையே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், இது சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம்.
நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கலந்ததுமே இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பக்குவத்தில் வந்திருக்கும். இதையே நம்ம ப்ரெட்டில் வந்து தடவி எடுத்துக்கலாம். நான் வந்து 4 ப்ரெட்லேயுமே இது போல் தடவி எடுத்துக்கிறேன். ப்ரெட்டில் இந்த மாதிரி தடவினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சீஸை வந்து இது போல் துருவி எடுத்துருக்கேன். அதே ப்ரெட்டில் சேர்த்துக்கலாம். மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே நம்ம இன்னொரு ப்ரெட்டை எடுத்து வச்சுருக்கோம், அதை மேலே வச்சு கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கார்லிக் மிக்ஸ் எடுத்து தடவிக்கலாம். மேலே வந்து லைட்டாக தடவிக்கிட்டால் போதும். இப்போ ரெடியாக இருக்குது. இதே போல் இன்னும் 2 ப்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து தடவி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அதில் ப்ரெட் எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து இந்த கார்லிக் பேஸ்ட் வந்து தடவாமல் இருக்கோம் பார்த்திங்களா, அதுலேயும் லைட்டாக தடவிக்கலாம். அப்போ 4 பக்கம் ப்ரெட்லேயுமே நம்ம இந்த மாதிரி தடவிட்டோம். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா கலர் நல்லா கோல்டன் கலரில் மாறி ரொம்ப அருமையாக நம்ம கார்லிக் ப்ரெட் வந்து ரெடி ஆயிருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அருமையான கார்லிக் ப்ரெட் ரெடி ஆயிருச்சு. இப்படி பிச்சு எடுத்தோம்னா அப்படியே உள்ளேருந்து அந்த சீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நூலாக வர்றப்போ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இதை எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டில் கார்லிக் ப்ரெட் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.